ஹாய் கைஸ், நான் சண்முகம். இப்ப பார்க்கும்பொழுது வந்து சோலோ லெவலிங்கோட சீசன் 1 அண்ட் சீசன் 2 அது வந்து 2யும் ஒண்ணா சொல்லிடுறேன். சரிங்களா? ஸோ சீசன் 1 பொறுத்து ஆனா நல்லா தெரிஞ்சுக்கோங்க. சோலோ லெவலிங் இப்போ வரைக்கும் ரிலீஸ் ஆனது வந்து எப்பன்னா வந்து, இந்த ஒன் பீஸ் ஒரு 6 எபிசோட் எடுத்துட்டு, இனிமே தான் ஒன் பீஸ்க்கான கதைய ஆரம்பிக்க போகுதுன்னு சொல்றப்போ, அப்ப இவ்வளோ நேரம் நான் என்னடா பார்த்துக்கிட்டு இருந்தேன்? இதுக்கே உடம்புலாம் கூஸ் பம்ப்ஸ்ல இருக்கேடா. இதுக்கு மேல வேற லெவல்ல இருக்குமேடாங்கிற மாரி இருக்கும். ஸோ அதே ஃபீல் தான் உங்களுக்கு இதுலயும் வரும். ஏன்னா, காமிக்ல வந்து இப்போ வரைக்கும் இதுமே தான் கதையே ஆரம்பிக்கும். இன்னும் கொஞ்ச நேரம் இருந்தா கதையே ஆரம்பிக்கும். சரிங்களா? ஆனா அது வரைக்குமே செம்ம மாஸா இருக்கும். அந்த மாஸல் ஆக்சுவலா வந்து இதோட காமிக்ஸ் தான் மாஸா இருக்கும். அதாவது ஒன் பீஸ பொறுத்தவரை காமிக்ஸ் மாஸா இருக்கும். ஆனா காமிக்ஸுக்கும் இதுக்கும் ஈக்குவல் அந்த அளவுக்கு மார்ஜின் டிஃபரன்ஸ் இருக்காது. ஆனா இதுல வந்து சோலோ லெவலிங்ல ஒரு எக்ஸ்ட்ரீம் டிஃபரன்ஸ் இருக்கும். சரிங்களா? அதாவது காமிக்ஸ் வேற லெவல் மாஸா இருக்கும். முடிஞ்ச அளவு வேற மாஸ் கிரியேட் பண்ண ட்ரை பண்ணிருப்பாங்க. சரிங்களா? ஸோ சோலோ லெவலிங்ல என்ன பண்ணலாம், நீங்க வந்து இந்த ரீல்ஸ்ல பார்த்துருப்பீங்க ஒரு பெரிய பூதம் மாரி. இது இந்த பூதம் சிரிக்குதா அப்படிங்கிற மாரி ஒரு சில ரீல்ஸ் பார்த்துருக்க வாய்ப்பு இருக்கு. ஏன்னா அது ஒண்ணு தான் வைரலா போச்சு சோலோ லெவலிங் பொறுத்தவரை. ஓகே, கதைக்குள்ள போயிடலாம். கதைய பொறுத்தவரை என்ன பண்ணாவது ஒரு நார்மல் மனுஷன் வாழ உலகம். ஸோ இந்த உலகத்துல என்ன ஆகும்னா, அப்பப்போ ஒரு வார்ம் ஹோல் மாரி உருவாகும். அந்த வார்ம் ஹோல்னா அதான் டஞ்சன்ஸ். சரிங்களா? ஸோ அது உருவாகுறப்ப என்ன ஆகும்னா, இங்க இருக்க வந்து ஹண்டர்ஸ் இருப்பாங்க. சரிங்களா? ஹண்டர்ஸ் எஸ் லெவல், இ லெவல், டி, இ, டி, சி, இ, டி, ஏ லெவல், அப்புறம் ஏ பிளஸ் லெவலு, அப்புறம் எஸ் ரேங்க். ஸோ இந்த மாதிரி ரேங்க்ல வந்து ஹண்டர்ஸ் இருப்பாங்க. ஸோ இவங்க வந்து ஒரு கிளஸ்டர் ஆஃப் டீம். இல 2 பேரு. ஸோ ஒரு ஆள் வந்து சும்மா தூக்கிட்டு மட்டும் வருவான். லக்கேஜ் மட்டும் தூக்குறதுக்கு ஒரு ஆள் ஹீல் பண்றதுக்கு, ஒரு ஆள் சண்டை போடுறதுக்கு, ஒரு ஆள் வந்து அந்த மாதிரி ஒரு ஆள் டிபார்ட்மெண்ட் வைஸ் பிரிச்சு ஒரு மாதிரி டீமா அனுப்புறதுக்குன்னே ஒரு அசோசியேஷன் இருக்கும். சரிங்களா? ஸோ இந்த மாதிரி அனுப்பிக்கிட்டு இருப்பேன். ஒரு ஆள் டஞ்சனுக்குள்ள போய் இந்த மாதிரி பண்ணு. அங்க இருக்க விசித்திரமான ஏலியன்ஸை கொன்னா இவங்க கொண்டுட்டு உள்ள இருக்க டைமண்ட்ஸை கொண்டு வந்துக்கலாம். ஸோ இதுக்கப்புறம் இதுக்குன்னு ஒரு தனியா ஒரு டீம் இருப்போம். அந்த கம்பெனி என்ன பண்ணணும்னா வந்து இந்த மாதிரி அனிமல்ஸ் இவங்க எல்லாரையும் கொன்னதுக்கப்புறம் டென்ஜன் சும்மா இருக்கும்ல, அந்த டென்ஜன்ஸ்குள்ள போயிட்டு உள்ள இருக்க இந்த வைர கட்டிகள் டைமண்ட் அப்புறம் கொண்டு வந்து அதை வெளியே விற்பாங்க. ஸோ இதுதான் வந்து ஒரு நார்மல் உலகம்டா. இதுதான நியூ நார்மல் வாழ்ந்துகிட்டு இருப்பாங்க. இப்படி இருக்கப்ப அவங்க அம்மாவுக்கு வந்து ஒரு கொடிய நோய் வந்துடும். சரிங்களா? ஸோ அதை கியூர் பண்ணி ஆனுங்கிறப்ப தங்கச்சி வந்து குட்டி தங்கச்சியா இருப்பா. ஸோ இவனுக்கு ஏதாவது பண்ணி ஆனாலும் நானும் ஒரு இதுக்குள்ள போறேன், நானும் ஒரு ஹண்டர் ஆறேன்னு சொல்லிட்டு நம்ம வந்து ஈ லெவல் ஹண்டரா உள்ள போவாப்த. சரிங்களா? ஸோ உள்ள போனா அங்க பார்த்தா திடீர்னு டபுள் டஞ்சனா இருக்கும். அதாவது உள்ள போறப்போ ஒரு டஞ்சனு, திரும்பி வெளியே வர முடியாது. அதுக்குள்ள இன்னொரு டஞ்சன் இருக்கும். சரிங்களா? ஸோ அதுக்கு பேர் டபுள் டஞ்சன். ஸோ அந்த டஞ்சனுக்குள்ள போற உள்ள இருக்க எல்லாரும் செத்துருவாரு. இவன் மட்டும் எவ்வளவோ ட்ரை இல்ல அங்க இருக்க யாரோ ஒரு ஆளை காப்பாத்தலாம். அங்க ஒரு ஆள் சாகுற மாதிரி இருக்கும். நம்மளால வந்து அங்க ஒரு சம்பவம் நடக்கும். சரிங்களா? சொன்ன சர்ப்ரைஸா இருக்கும் அவங்களுக்கு. ஸோ சம்பவம் நடக்கும். பார்த்தா அடுத்த காலையில உயிரோட இருப்பான். எல்லாருமே உயிரோட இருப்பாங்க. இவன் உயிரோட இருப்பான். இன்னொரு பொண்ணு உயிரோட லவ்வர் வந்து உயிரோட இருக்கும். எப்படிடா அங்கேருந்து எப்படா உயிரோட இருந்து யோசிச்சுட்டு இருக்கும்போது, அவனுக்குள்ள ஒரு சிஸ்டம் இருக்க மாதிரி இருக்கும். இதுவா ஃபீல் ஆகும். நீங்க வந்து இவ்வளவு தூரம் ஓடி ஆகணும். இல்லைன்னா உனக்கு ஒரு தண்டனை. இப்படிதான் ஃபர்ஸ்ட் ஆரம்பிக்கும். சரிங்களா? ஒண்ணு நீயே அப்லோட் பண்ணிக்கணும். இல்லைன்னா உனக்கு இந்த தண்டனை. அவன் கொஞ்ச நேரம் ஓடுவான், பிஷப் எடுப்பான், அது பண்ணுவான், இது பண்ணுவான், எல்லாரோட ஸ்ட்ராங் ஆயிடுவான். ஆனா அவன் லெவல் வந்து 0 ஈலே தான் இருக்கும். போய் செக் பண்ணி பார்த்தா, இன்னும் டபுள் டென்ஷன் போயிட்டு வந்திருக்கான். இதுக்கப்புறம் டபுள் டென்ஷன் போய் ரீவெக்கனிங் ஆனாலும் அது வேற லெவல்ல இருக்குமே. இவன் எதுவுமே காமிக்கல அப்படின்னு சொன்னோன்னே, இல்லப்பா வேஸ்ட்பா அப்படிங்கிற மாதிரி அவனை தனியாக ஓரம் போட்டு வச்சிருப்பான். என் தலைவன் அங்கே ஏன் எப்படி முன்னேறி வந்தான் அப்படிங்கிறது வந்து சீசன் 1. ஸோ சீசன் 1 முடியிறப்ப என்ன ஆகும்னா வந்து, நீ இதே மாதிரியே சண்டை வேலை பார்த்து ஒருத்தனா சண்டை போட்டு இருக்க போறியா, இல்ல உனக்கான வேற ஒரு பாதை இருக்கு, அந்த பாத்தை சூஸ் பண்ண போறியா அப்படிங்கிற மாதிரி ஃபர்ஸ்ட் பார்ட் காமிச்சிருப்பாங்க. ஸோ செகண்ட் சீசன் வந்து என்ன ஆகும்னா வந்து அந்த இன்னொரு பார்ட் சூஸ் பண்ண வைப்பாங்க. ஸோ அந்த பார்ட் சூஸ் பண்ணாலும் அவனுக்கு என்னென்ன பெனிஃபிட் ஆச்சு. சரிங்களா? அதனால அவனுக்கு என்னென்ன அடிஷனல் பவர்ஸ் வந்துச்சுங்கிறது 2வது பார்ட். அந்த பவர்ஸை யூஸ் பண்ணி சீசன் 1 அவன் போன ஒரு ஹில்லுக்கான ஒரு கேட் இருக்கும். ஒரு வார்ம் ஹோல் மாதிரி. அதுல போய் அவன் பண்ண முடியாத விஷயத்துல இங்க என்னென்ன பண்ணலாம், அவங்க அம்மாவை காப்பாத்தணும் இல்லையா அப்படிங்கிறது செகண்ட் சீசன். செகண்ட் சீசனுக்குள்ள என்ன ஆகும்னா வந்து சம்மந்தம் இல்லாம ஒரு ஆள் இருப்பா, கைதி மாதிரி இருப்பா. அவனை வந்து எல்லாரும் துரத்திக்கிட்டு இருப்பாங்க. இங்கதான் கதையோட மட்டும் போட்டிருப்பாங்க. அதாவது சோலோ லெவலிங்கோட கதையில மொத்தத்துக்கும் ஒரு மட்டும் போட்டிருப்பாங்க. நீங்க காமிக்ஸ் படிச்சு பார்த்தா தெரியும். சரிங்களா? ஸோ இதுல என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு அந்த தப்பிச்சு ஓடுறவன் யாரு அப்படிங்கிறத தனியா ஓடிக்கிட்டு இருப்பான். ஃபர்ஸ்ட் எபிசோட்ல வந்திருப்பான். அப்புறம் நல்ல ஒரு எபிசோட் வரும். அது கிளைமேக்ஸ் ஒரு காமிச்சிருப்பான் அவனை. சரிங்களா? இது நல்ல ஊருல இருக்க பெரிய வெளில ஒருத்தன் வந்திருப்பான். அந்த புது ஒரு கிரியேச்சர் உருவாயிருக்கும். அந்த கிரியேச்சர் அந்த மாதிரி ஒரு சண்டை போட சாதிச்சாங்க. செகண்ட் சீசன் முடிஞ்சிடும். இதுக்கு வந்து இந்த தப்பிச்சு ஓடிட்டு இருக்கான்னு சொல்றேன். நல்ல அப்பப்போ வந்துட்டு போறேன், நான் தான் மின்னன்னு சொல்லிட்டு அவன் யாரு, அவனையே 2 பேர் தேடிக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி. அதுதான் இது தேர்ட் சீசன் வரைக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் சீசன் அண்ட் செகண்ட் சீசன் வந்து நீங்க ஒரு வெயிட் லாஸ் ஜர்னில இருக்கீங்க, இல்ல உங்களுக்கு ஏதாவது மோட்டிவேஷன் தேவைப்படுது, வாழ்க்கை கத்தணும் போல இருக்கு அப்படின்னா வந்து இந்த கதை நீங்க பார்த்தாலும் சூப்பர் படம். ஸோ சான்ஸ் பண்ணாம பாருங்க. சீரிஸ் சீசன் 1 பார்த்துட்டு சீசன் 2 பாருங்க.
இங்கிலீஷில் இருக்குது, ஹிந்தியில் இருக்குது. நீங்கள் இங்கிலீஷில் பாருங்க. ஸோ சாரி, ஜாப்பனீஸில் இருக்குது, ஹிந்தியில் இருக்குது. ஜாப்பனீஸ் எனக்கு இங்கிலீஷில் இருக்குது. இங்கிலீஷில் பாருங்க, ஜாப்பனீஸ் கொஞ்சம் கஷ்டம். ஸோ அதனால் இங்கிலீஷில் பாருங்கள். ஸோ இதே மாதிரி நல்ல வீடியோ வந்து பார்க்குறது வரைக்கும், பை.